முதல்ல வீட்டுவார் விஷன் வெப்சைட்குள்ளே போகணும். லெஃப்ட் சைட் கார்னரில் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம அதை லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம லாகின் பண்ண பிறகு தான் கஸ்டமைஸ்டு அப்புறம் வந்து கிச்சன் 3D டிசைன்குள்ளேயே போகும். இதில் வந்து கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வால் வேணுமோ அதுக்கு அளவை நீங்கள் வந்து ஹைட்டும் வித்தும் நீங்கள் இதில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அளவில் உங்களுக்கு ஒரு வால் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்து நீங்கள் இந்த டைல்ஸ் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு என்ன டைல்ஸ் டிசைன் அதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அதில் போடலாம். இதில் நீங்கள் அளவும் இருக்கும், என்ன சைஸில் நீங்கள் டைல்ஸ் நீங்கள் போட யோசிக்கிறீங்களோ அந்த அளவு டைல்ஸ் தூக்கி நீங்கள் அதில் போட்டு அதை உங்களுக்கு என்ன டிசைனில் ஃபில் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அதை ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை டவுன்லோட்னாலும் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இந்த லே அவுட்டை இந்த வால்க்கு என்ன டிசைன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணினாலும் யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிடலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ 2Dயில் போட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2Dயில் நீங்கள் பண்ண வால் டிசைன் வந்து 3Dயில் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வால் டிசைன் பண்ணிக்கிடலாம். வால்க்கு அளவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதில் நீங்கள் வந்து இமேஜை அப்லோட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து எந்தெந்த சைஸில் வந்து நம்மளுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாப்அப் மாதிரி வரும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சைஸையும் பார்த்துக்கிடலாம். சர்ச் பண்ணி கூட நீங்கள் டைல்ஸ் நேம் வந்து என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதில் வந்து கீழே நம்மளுக்கு லேயர்ஸ் நிறைய வரும். உங்களுக்கு இதில் எந்த லேயர் வேணுமோ நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த லேயரை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம க்ரௌட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்து நீங்கள் சைஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த சைஸில் அதில் வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து ஷோ ஆகும். இதில் கலர் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து கலர்ஸ் வேணுனாலும் நீங்கள் இதுக்கு வந்து கொடுத்துக்கிடலாம். அதுக்கு வெளியே நமக்கு வந்து மீதி இருக்கிறதுலாம் 3D ஆப்ஷன். இதில் உங்களுக்கு என்ன 3D வேணுமோ நீங்கள் அதுக்குள்ளே போய் அந்த இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3D டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கு லேயரில் ஆப்ஷனில் போய் அதில் இருக்க அதே ஆப்ஷன்ஸ் தான் 3Dயில் இருக்கிறது. கஸ்டமைஸில் இருக்க அதே ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு என்ன அளவு டைல்ஸ் வேணுமோ அந்த டைல்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதில் வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ளோரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் ஃப்ளோர் செலக்ட் ஆகும். நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் என்ன டைல்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைல்ஸ் டிசைன் நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து அங்கே தான் கிளிக் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இதுலேயும் அந்த வாலை கிளிக் பண்ணியா வால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் சேஞ்ச் ஆகும். இதில் என்ன லேயர் வேணுமோ அந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். இதுலேயும் அதே மாதிரி க்ரௌட் எந்த அளவில் வேணும் எப்படி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம். இதுலேயும் கலர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கலர் வேணாலும் கொடுத்துக்கிடலாம். அப்புறம் இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டிசைனை வந்து ஃபுல் வியூவில் பார்த்துக்கிடலாம். அப்புறம் வந்து இந்த லைவை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த QR கோடு இல்லைனா இந்த லிங்கை நீங்கள் ஒரு வேற ஒரு பிளேஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் அப்படியே உங்களுக்கு வந்து அதில் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே இந்த லிங்கை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணி இன்னொரு இடத்துல இருந்து எங்கே இருந்தனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் லைவ் ரெக்கார்டுங்கிறது நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு அந்த வியூ இருக்கணுமோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணி நீங்கள் அப்படி காட்டினீங்கன்னா போதும், அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிரும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பேஜில் உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 3D டிசைன் பண்ணும்போது நீங்கள் பேக்ரவுண்டு வந்து பிளெயினாக இருந்திருக்கும் ஒயிட் கலரில். இல்லை எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு டிசைன் இருக்கணும், ரொம்ப ஒயிட் கலர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்விரான்மெண்ட் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒயிட்க்கு பதிலாக ஒரு டிசைன் வந்துடும். அதே மாதிரி ரெக்கார்டிங் டைம் நம்ம வந்து அதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா அந்த ரெக்கார்டிங் டைம் உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் வேணும்னா 10 செகண்ட்ஸா எந்த டைமிங் வேணுமோ நீங்கள் இதில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து ரெக்கார்டிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும்.